வயநாடு நிலச்சரிவில் உண்மையில் இன்னும் எத்தனை பேர் மண்ணிற்கு கீழ் புதைந்திருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கை தெரியாது. கேரளாவின் ஒரு சில கிராமங்களை இந்த நிலச்சரிவு வரைபடத்திலிருந்தே நீக்கியிருக்கிறது. வயநாடு மட்டுமல்ல, கேரளாவில் உள்ள 14 மாவட்டங்களில் கடலோர மாவட்டமான ஆலப்புழாவை தவிர மீதமுள்ள 13 மாவட்டங்கள் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளாக வல்லுநர்கள் கருதுகின்றனர். இவ்வளவு ஏன், தமிழ்நாட்டில் இருக்கும் நீலகிரி கூட நிலச்சரிவு ஏற்படக்கூடிய முக்கிய பகுதியாக இருக்கிறது. கேரளாவுக்கு போன்ற ஒரு நிலச்சரிவு தமிழ்நாட்டிலும் ஏற்பட்டால் நிலைமை என்னவாகும்? இதை எதிர்கொள்ளும் அளவுக்கு தமிழ்நாடு தயாராக இருக்கிறதா போன்ற விவாதங்கள் எழுந்திருக்கின்றன. ஸோ ஆக்சுவலி நீலகிரிஸ் பொறுத்த வரைக்கும் சிமிலர் டெரைன் வாட் வி ஹேவ் இன் வயநாடு. ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மோரார்லஸ் ஒரே மாதிரியான ஒரு டெரைன் தான். ஆக்சுவலாக நீலகிரிஸில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 78 லொக்கேஷன்ஸை வல்னரபிள் லொக்கேஷன்ஸை டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அதான் சொல்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நீலகிரிஸ் மாதிரி, அதாவது வயநாடு மாதிரி ஒரு பேரிடர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது, வருமானு தெரியாது. மிட்டிகேஷன் பிளான் நம்ம பண்ணுறோம். ஸோ சம்டைம்ஸ் த மேக்னிடியூட் வந்து இட்ஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். ஆக்சுவலாக வந்து ஹேண்ட்லிங் சுச்சுவேஷன் வந்து டிபெண்டிங் அப்பான் த சைஸ் ஆஃப் த லேண்ட்ஸ்லைட்ஸ். கேரளாவோ தமிழகமோ வயநாடோ நீலகிரியோ நிலச்சரிவு என்ற நிகழ்வு அங்கு வாழும் மக்களுக்கு புதிது கிடையாது. 1800களிலிருந்தே தென்னிந்தியாவில் நிலச்சரிவு நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. 1979 மற்றும் 1993 ஆகிய ஆண்டுகளில் நீலகிரியில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவுகளில் பலர் உயிரிழந்தனர். ஆனால் அப்போது மக்கள் தொகை குறைவு, மேலும் அவை இயற்கையாக நிகழ்ந்த நிலச்சரிவுகள், மனித கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டு இருந்தது. ஆனால் இப்போது நடக்கும் நிலச்சரிவு சம்பவங்களுக்கு காரணமாக மழையை கை காண்பித்தாலும் மனிதர்களின் பங்களிப்பும் அதில் அடங்கி இருக்கிறது என்பதுதான் நிதர்சன உண்மை. நீங்க இந்த மேன்மேட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம சொல்லும் போது 3 சொல்லுவேன். ஒன்று வந்து இந்த எஸ்தட்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நிறைய பில்டிங்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஹில் ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த ஹில் ஏரியாவோட டாப்லேருந்து பார்த்தா வேலி வியூ நமக்கு அழகாக தெரியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஏரியாக்களில் ரெசார்ட்டை கட்டுவாங்க. ஸோ ரெசார்ட்டு இல்லை பில்டிங்ஸையோ டாப் ஆஃப் த ஹில்லில் கட்டுவாங்க. இப்போ மேலே ஒரு பில்டிங் கட்டும்போது அது என்ன ஆகும், அந்த சாயிலுக்கு மேலே இந்த பில்டிங்கை கட்டுறோம். அப்போ அது ஒரு வெயிட் கொடுக்கும். அந்த வெயிட் கொடுக்கும்போது ஒரு த்ரஸ்ட் இருக்கும். நம்ம ஒரு பொருளை மேலே வச்சு அமுக்கும் போது என்ன ஆகும், கீழே வந்து அதனோட தன்மையை வந்து இழக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோடு போடுறது, அந்த ஸ்லோப் இருக்குது, அந்த ஸ்லோப்போட பாதியில் நம்ம ரோடு போடுறதுக்காக கட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்லோப்பை பாதியில் கட் பண்ணும்போது என்ன ஆகும், பாதிக்கு கீழே தொக்கி நிற்கிற மாதிரி தான் அது. அப்போ என்ன ஆகும், மீதி இருக்கிற பகுதி கீழே நகர்ந்து வர ஆரம்பிக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையாக ஓடக்கூடிய நதிகளை வந்து நம்ம வந்து டைவர்ட் பண்ணுறது. 4 நாட்கள் சேர்ந்து விடுமுறை கிடைத்தால் ஏற்காடு, ஏலகிரி, கொல்லிமலை அல்லது கொடைக்கானல் போகலாம் என்று நாம் யோசிக்க ஆரம்பித்து விடுவோம். சேலம், திண்டுக்கல், கோவை என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நிலச்சரிவு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் மற்ற மலைப்பகுதிகளை விட நீலகிரி மட்டும் நிலச்சரிவு அபாயம் அதிகம் இருக்கும் பகுதியாக வகைப்படுத்தப்பட்டிருப்பது ஏன்? வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஆக்சுவலாக ஃப்ரகைல் ஜோன் சொல்லுவோம் நாம. ஸோ அதனோட ஜியாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஏரியாக்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாறைகள் வந்து ஹைலி ஜாயிண்டட் ராக்ஸாக இருக்கும். இது வந்து ஹைலி வெதர்ட் ஆகக்கூடிய, வெதர்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தெர்மல் அண்ட் டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷனில் அந்த ராக் வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகும். ஸோ அப்படி டிஸ்இன்டிகிரேட் ஆகிற ராக் தான் வந்து அந்த பாறைகள் மேலே மண்ணாக வந்து மாறுது. ஓகேங்களா? ஸோ ஒரு மலை இருக்கும், அந்த மலையிலேருந்து பிரிந்து வரக்கூடிய பாறைகள் மண் துகள்களாக மாறி அது வந்து பாறையை மூடி இருக்கும். ஸோ இப்போ வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும், இப்போ நம்ம கொல்லிமலையோ மற்ற இதில் பார்த்தீங்கன்னா வெறும் பாறைகளாக இருக்குமே தவிர அது மேலே மண்கள் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் சாயில் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாறை கீழே இருக்கிற பாறை வந்து ஒரு வெதர்ட் ஜோனுன்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே வந்து ஈஸியாக வந்து தண்ணீர் வந்து உள்ளே போக முடியும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஜாயிண்ட்ஸுக்குள்ளே தண்ணி போகும்போது பாறைக்குள்ள மேலே இருக்கிற மண் வந்து வெட்டாகி ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சிக்கொள்ளி இருக்கும். தமிழ்நாடு மாதிரி ஏரியாக்களில் என்ன ஆகும் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு ரெயின் கிடைக்கும். ஆக்சுவலாக நவம்பர் டிசம்பரில் ஒரு ரெயின் வரும். அந்த ரெயின் என்ன ஆகும்னா போய் சேச்சுரேட் ஆகிடும் சாயிலில். மறுபடியும் இந்த மாதிரி ஜூன் ஜூலை மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஏற்கனவே வந்து அந்த சாயில் வந்து சேச்சுரேட் ஆகிருக்கும். அங்கே வந்து மறுபடியும் வந்து மழை வரும்போது அந்த தண்ணீர் வந்து உட்புகும் போது என்ன ஆகும்னா, சாயில் வந்து அதனோட ஸ்ட்ரென்த்தை வந்து இழந்துடும். ஸோ அப்போ பாறைக்கு மேலே உள்ள சாயில் கெப்பாசிட்டி, கேரியிங் கெப்பாசிட்டி இல்லாதால அது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். இதை தான் வந்து நம்ம நிலச்சரிவுன்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாவட்ட பேரிடர் மேலாண்மை திட்டம் என்ற ஒன்று இருக்கிறது. நீலகிரிக்கு நிலச்சரிவு மேலாண்மை திட்டம் என்ற ஒன்றும் இருக்கிறது. ஆனால் நிலச்சரிவு கிட்டத்தட்ட பூகம்பம் போல, அது எப்போது எந்த அளவில் வரும் என்பதை கணிக்க முடியாது. அதனால் வருமுன் காப்போம் என்ற வழியைத்தான் இங்கு பின்பற்ற வேண்டும் என்கிறார்கள் வல்லுநர்கள்.
இயற்கை வந்து தன்னோட வேலையை அது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்பப்பெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோமோ கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒரு ஆக்ரோஷமான நிலையை நமக்கு வந்து திருப்பி கொடுக்கும். ஸோ அது தாங்க முடியாத போது அதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பதில் சொல்லித்தான் ஆகணும். இது வந்து இயற்கையாக நடக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து நம்ம மேன்மேட் டிசாஸ்டராக இருந்தாலும் சரி. ஆக்சுவலாக நம்ம இப்போ எல்லாருமே என்னென்னா, நீங்கள் கேட்குறது எல்லாமே ரெஸ்கியூ பண்ணால் தாங்குவோமா, வந்தால் பண்ணுவோமா, அப்படி தான் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, ப்ரீ டிசாஸ்டர் ப்ரோஆக்டிவ் அப்ரோச் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் மணி ஆன் ரெஸ்கியூ அண்ட் பையிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் ரெஸ்கியூயிங் ஆப்ரேஷன்ஸ் ஆர் ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ், ஸ்பெண்ட் மணி ஆன் ரிஸ்க் ரெடக்ஷன், that is hazard and vulnerability assessment, spend money on mitigation planning, spend money on preparedness. நாம் பலரும் வயநாடு நிலச்சரிவை கண்ணால் பார்க்கவில்லை என்றாலும் இஸ்ரோவின் நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் வெளியிட்ட புகைப்படங்கள் வயநாடு நிலச்சரிவின் உக்கிரத்தை நமக்கு உணர்த்துகின்றன. சுமார் 86,000 சதுர மீட்டர் நிலம் சரிந்துள்ளது. தேசிய மாநில பேரிடர் மீட்பு படையினர், கேரள போலீசார், தீயணைப்பு படையினர் ஆகியோருடன் ராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகிய முப்படை வீரர்களும் களமிறங்கி தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விஸ்வரூபம் எடுத்த இயற்கையை வெல்ல இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இயற்கையை வெல்வதை விட அதையும் மதித்து அனுசரித்து செல்வதன் மூலமே பாதிப்புகளை குறைக்க முடியும்.